மக்களே! வெல்கம் பேக் டூ ஷேட்ஸ் ஆஃப் பவ்யா. வெல்கம் பேக் டூ ஒன் மோர் லாங் வீடியோ. ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். ஒன் மோர் லாங் வீடியோவோட வந்தாச்சு. இந்த வீக் லாங் வீடியோ வந்து கண்டிப்பா எங்க ஊர்லேருந்து தான். ரொம்ப ட்ரெடிஷ்னலான வீடியோ இது. உங்களுக்கு நெறைய டீட்டெயில்ஸ் சொல்றேன் இதுல. ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிட்டு பாருங்க. எங்க அப்பாவோட ஊர்ல அன்னைக்கு கோவில்ல 48 டே பூஜை நடந்துச்சு. புது கோவில் கட்டியிருக்காங்க. அந்த கோவில் வந்து எங்க குலதெய்வ சாமி இருக்கிற கோவில். அங்க வந்து 48த் டே பூஜை நடந்துட்டு இருந்துச்சு. அதனால ஃபேமிலியோட போயிருந்தோம். ஏன்னா குலதெய்வ கோவில்ல கண்டிப்பா போகணும். அதனால எல்லாருமே போயிருந்தோம் அன்னைக்கு. இது ஒரு வீக் டேல வந்துச்சு. வெட்னஸ்டே. ரொம்ப நாளா ஆஃபீஸ்ல லீவும் எடுக்கலையா, இந்த ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு ஒரு நல்ல குட்டி பிரேக் எடுத்தாச்சு ஆஃபீஸ்லேருந்து. லீவ் போட்டு இங்க கோவிலுக்கு கிளம்பியாச்சு. வண்டியில தான் எல்லாருமே போயிருந்தோம். நான், அப்பா, அம்மா, அண்ணா 4 பேருமே போயிருந்தோம். ரொம்ப லைக் ஒரு 40 டூ 50 கிலோமீட்டர்ஸ்குள்ள தான் இருக்கும். சூளகிரி கிட்ட இருக்கிற ஒரு சின்ன கிராமம் தான் அப்பாவோட ஊர். அங்க தான் நாங்க எல்லாருமே போயிட்டுருக்கோம். அன்னைக்கு அமாவாசை அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்ட்டு ஒசூர்ல இருக்கிற ஆஞ்சநேயர் கோயில் எல்லா வீக்கெண்ட் லைக் சாட்டர்டேஸுமே நான் இந்த கோவிலுக்கு தான் போவேன். நானும் அப்பாவும் மேண்டேட்ரியா. அங்க போயிட்டு விளக்கு ஏத்திட்டு அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு தான் பிளான் வச்சிருந்தோம். அமாவாசைன்னா பெரியவங்களுக்கு கும்பிடுறது வந்து வழக்கம்ல. அதனால சாமிக்கு கும்பிட்டுட்டு ஃபர்ஸ்ட் வந்து சாமிக்கு விளக்கேத்திட்டு, அங்கேருந்து நெக்ஸ்ட்டு பெட்ரோல் எல்லாம் போட்டு நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த ஹாஃப் சாரி வந்து வரலட்சுமி ஃபெஸ்டிவலுக்கு கட்டலான்னு வாங்கி வச்சிருந்தேன். இது வந்து ஆன்லைன்ல ஆர்டர் போட்டது தான். மெட்டீரியல் அவ்ளோ சூப்பரா அப்படின்னு கிடையாது. பட் நல்லா இருந்துச்சு. கம்ஃபர்டபுளா இருந்துச்சு வெயர் பண்ணும்போது. ரொம்ப லைட் வெயிட்டாவும் இருந்துச்சு. ரீசனபிள் ரேட் கூட நெனைக்கிறேன். யாருக்காச்சும் லிங்க் வேணும்னா கண்டிப்பா கேளுங்க. நான் லிங்க் தேடி அட்டாச் பண்றேன். இது நான் ரொம்ப சிம்பிளா கேரி பண்ணணும்னு நெனச்சு, ப்ளவுஸுக்கு எந்த டிசைனுமே வைக்கல. நார்மலா ரொம்ப ட்ரெடிஷ்னலா சிம்பிளா இருக்கணுன்றதுக்காகவே அம்மாவ அப்படி தைக்க சொல்லியிருந்தேன். நான் கையில போட்டிருக்க எல்லா வளையலுமே அம்மா கையில பண்ண வளையல். லைக் த்ரெட் பேங்கிள்ஸ் எல்லாமே ரொம்ப டைம் எடுத்து பொறுமையா அவ்ளோ டெக்கரேட் பண்ணி ஹாஃப் சாரிக்கு ஏத்த மாரியே பண்ணி குடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரா வந்திருந்துச்சு அவுட்புட். அந்த பேங்கிள்ஸ் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் பட் ரொம்பவே நல்லா வந்திருந்துச்சு. அம்மா இந்த மாரி நெறைய பேங்கிள்ஸ்லாம் பண்ணிட்டுருக்காங்க. யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இன்ஸ்டால செக் பண்ணி பாருங்க. நான் இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் கீழ தரேன். உங்களுக்கு கிட்ட இருந்தீங்கன்னா, கண்டிப்பா நான் கொரியர் கூட போடுறேன். கோவில்ல சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு, அங்கிருந்து நாங்க கெளம்பிட்டோம். போற வழியில ஏதாச்சும் டிஃபன் சாப்பிட்டு போலாம் அப்படிதான் பிளான் பண்ணியிருந்தோம். காலையில 6 மணிக்கே அங்க பூஜைலாம் ஆரம்பிச்சுட்டாங்க. பால் குடம் எடுக்கிறதெல்லாம் 6 மணிக்கே ஆரம்பிச்சுட்டாங்க. பட் நாங்க இங்கேருந்து கிளம்பும்போதே 8, 9 கிட்ட ஆயிருச்சு. போற வழியில நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் ஏதாச்சும் சாப்பிட்டு கிளம்பிக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். பட் அண்ணா ரொம்ப ஸ்பீடா போக, அப்பா கொஞ்சம் ஸ்லோவா வர, அந்த டைம் டிஸ்டன்ஸ் கரெக்ட்டா மேட்ச் ஆகாதனால, நாங்க ஃபர்ஸ்ட்டே ரீச் ஆயிட்டோம். அதனால பின்னாடி வரவங்க கொஞ்சம் லேட் ஆகுறதுனால, நாங்க பிரேக்ஃபாஸ்ட்டே ஸ்கிப் பண்ணிட்டோம். போற வழியில அண்ணா மட்டும் ஒரு டீ குடிச்சாங்க. அந்த ஒரு ஹைவே வந்து ரொம்ப நல்லாருக்கும். ஹொசூர் டூ கிருஷ்ணகிரி ஹைவே அது. ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும். பட் கொஞ்சம் கவனமா ஓட்டணும். அதனால ஓட்டுறவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். உட்காந்துட்டு போறவங்களுக்கு ஜாலியா தான் இருக்கும். ஒன்ஸ் சூளகிரிக்குள்ள என்டர் ஆனதுக்கப்புறம் டிராஃபிக்கே இருக்காது. ரொம்ப காமா ஒரு நல்ல வில்லேஜுக்கு நடுவுல லைக் 2 சைடு வில்லேஜ் நடுவுல ரோடு, ஃபுல்லா தோப்பு. எங்க ஊர்ல ஃபேமஸே மாங்கா தான். ஃபுல்லா மாங்கா தோப்பு தான் இருக்கும். அந்த மாரி ஒரு ஜர்னி தான் இது இருந்துச்சு. உங்களோட சொந்த ஊர் எது? எப்படி இருக்குன்றது கமெண்ட்ல சொல்லுங்க. இன்ஸ்டாகிராம்ல இப்போ ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த விருதுநகர் கிட்ட இருக்கிற கூமாப்பட்டி அப்படின்ற ஒரு ஊர் தான். அது எனக்கு கரெக்டான்னு தெரியல. இன்னும் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கல. பட் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணும்போதெல்லாம் அந்த வில்லேஜோட பேர் தான் வந்துட்டே இருக்கு. அது என்னன்றத நான் இன்னும் பார்க்கணும். ரொம்ப ஆர்வமா இருக்கு ஆக்சுவலா இது பார்க்கறதுக்கு. நீங்க அது பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்லுங்க. அது என்ன அப்படின்ட்டு. ஹொசூர் கன்ஸ்ட்ரக்ஷன் லைக் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் நெறைய போயிட்டு இருக்கிறதுனால ரொம்ப டிராஃபிக்கா இருந்துச்சு. பட் எப்படியோ மேனேஜ் பண்ணி காலையிலன்றதுனால அப்படியே மேனேஜ் பண்ணி கிளம்பியாச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 9, 9:30க்கு நாங்க வில்லேஜ் ரீச் ஆயிட்டோம். இதுதான் வில்லேஜ்க்குள்ள போற என்ட்ரன்ஸ். அந்த ஃபுல் டே ரொம்ப கிராண்டா வச்சிருந்தாங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஊர்ல வந்து திருவிழா மாரி கொண்டாடுனாங்க. ரொம்பவே லைட்டிங்லாம் போட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்க கொஞ்சம் முன்னாடியே ரீச் ஆனதுனால, அப்பா, அம்மாக்கு ஊருக்கு வெளியிலயே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா, ஃபர்ஸ்ட்டு அவங்க போனா தான் நல்லாருக்கும். நாங்க போனா அவ்வளோ நல்லா இருக்காதுன்ட்டு, அம்மா, அப்பாக்கோசரம் அந்த ஊர் ஸ்டார்ட்டிங்லயே நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஒன்ஸ் அம்மா, அப்பாவும் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் ஊருக்குள்ள போய் ரொம்ப கிராண்டா ஸ்டார்ட் ஆச்சு. நெறைய கதை இருக்கு இந்த ஊருக்கு. நெறைய அப்பலாம் சின்ன வயசுல எங்க அப்பா இருக்கும்போது இந்த ஊர்லலாம் லைட்டே இருக்காதாம்மா. எங்க அப்பா நெறைய கதை அந்த மாரி சொல்லுவாங்க. அவங்க இந்த தெரு விளக்குல தான் வந்து படிச்சாங்க. அப்புறம் இந்த கெரோசின் எல்லாம் ஊத்தி அந்த லைட்ல தான் படிச்சாங்க. அப்படிலாம் நெறைய கதை இருக்கு இந்த ஊர்ல எங்க அப்பாக்கு. பட் எங்களுக்கு வந்து அந்த மாரி எதுவுமே இல்ல. லைக் இந்த ஊர் வந்து எங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒன்ஸ் இன் அ வைல் போயிட்டு வர மாரி தான் இருக்கும். பட் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஊரோட என்விரான்மென்ட் ரொம்ப கம்மி வீடு தான் இருக்கு. பட் நல்லாருக்கும் எல்லாமே.
எங்கேயாச்சும் நான் வெளியில போனாலுமே நெட் அவைலபிலிட்டி இருக்கும்ல. அதனால நான் லீவ் போட்டு போயிருந்தாலுமே Teams, Outlook எல்லாமே நான் கன்டினியூஸா செக் பண்ணிட்டே இருப்பேன். ஏதாச்சும் மெயில் வந்திருக்கா? ஏதாச்சும் மெசேஜ் வந்திருக்கான்னு பார்த்துட்டே இருப்பேன். அது ஒரு பழக்கமாவே ஆயிருச்சு எனக்கு. ஏன்னா, நான் எல்லாமே ஏதாச்சும் மிஸ் பண்ணிருவேனோ அப்டின்ட்டு. பட் இந்த ஊருக்கு போம்போது மட்டும் தான் கம்ப்ளீட் ஆஃப். எதுவுமே ஒர்க் ஆகாது. நெட்வொர்க்கே இருக்காது அங்க. ஸோ நெட் அவைலபிலிட்டி சுத்தமா இல்ல. அதனால வேலையில என்ன நடக்குது? Instagramல என்ன நடக்குது? எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ கம்ப்ளீட் வில்லேஜ் வைப்ஸோட, ஃபெஸ்டிவலோட, பீப்பிளோட இந்த மாரி தான் எனக்கு அந்த டே ஃபுல்லாவே போச்சு. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒன்ஸ் இன் அ வைல் இந்த மாரி நெட் அவைலபிலிட்டி இல்லாம, அங்க இருக்கிறவங்க கூட மட்டும் பேசிட்டு, சுத்திட்டு, விளையாடிட்டு, அப்புறம் அந்த ஊர்ல என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு, இந்த மாரி இருக்கிறதுமே கொஞ்சம் நல்லா தான் டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. ஸோ அப்படிதான் போச்சு. இந்த இது பாருங்க ரொம்ப நல்லாருக்கும். ஸோ இது என்ன கலைன்னு எனக்கு கரெக்ட்டா தெரியல. பட் அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க எக்ஸ்ப்ளைன் பண்றது, அவங்க பாடுறது எல்லாமே கொஞ்சம் அந்த ட்ரம் சவுண்டோட கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அங்க முடிச்சதுக்கப்புறம் நான் கம்ப்ளீட் தோப்புக்குள்ள போயாச்சு. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்க நெறைய பூச்செடி, நெறைய செடிங்கலாம் போட்டிருந்தாங்க. அண்ட் நீங்க கண்டிப்பா ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க நான் போட்டது. ஸோ அது எல்லாமே இங்க எடுத்த வீடியோஸ் தான். ஸோ அம்மா தங்கச்சியும் 2 பேரும் பேசிட்டே வந்துட்டுருந்தாங்க. நான் வந்து நடந்து போயிட்டு, அம்மா வீடியோ எடுத்து குடுத்துட்டு, ஸோ இப்படிதான் போயிட்டுருந்துச்சு. அண்ட் என்னோட செயினுமே வந்து நான் ஆன்லைன்ல தான் வாங்குனது. ஸோ அதுக்குமே நான் கண்டிப்பா லிங்க் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா. அதுவுமே ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப கம்மி கூட. ஸோ அது இன்கேஸ் யாருக்காச்சும் வேணும்னா சொல்லுங்க நான் ஷேர் பண்றேன். ஒன்ஸ் இன் அ வைல் எல்லாருக்குமே இந்த மாரி ஒரு பிரேக் தேவ தான். எனக்குன்னு மட்டும் இல்ல. ஸோ எல்லாருக்குமே எந்த மாரி ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தாலுமே, அவங்களுக்கு இந்த மாரி ஒரு கண்டிப்பா ஒரு பிரேக் அந்த டே பிரேக் வந்து வேணும். அட்லீஸ்ட் நம்பளுக்காச்சும் சாட்டர்டே, சண்டேனா வீக் ஆஃப் அந்த மாரிலாம் இருக்கு. பட் வீட்ல வேலை செய்றவங்களுக்கு, இல்லன்னா வீக் ஆஃபே இல்லாம வேலை செய்றவங்களுக்கு, டெய்லி வேலை செய்றவங்களுக்கு, அவங்களுக்குலாம் இந்த மாரி கண்டிப்பா அவங்களுக்கு தான் ப்ரியாரிட்டி குடுத்து இந்த மாரி நெறைய பிரேக்ஸ் எடுக்கணும். ஏன்னா, அவங்களுக்குமே பாடிக்கு ரெஸ்ட் வேணும்ல. ஒரு நாள் உட்காரணும், ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கணும். அந்த மாரி அவங்களுக்குமே தோணும். அதனால என்ன வேலையா இருந்தாலும் நீங்க உங்கள பார்த்துக்கிறதுக்கு ஒரு மாரி பிரேக் எடுங்க. வேலைய ஸ்டாப் பண்ணுங்க. அந்த மேபி 1 ஹார், 2 ஹார் இல்ல அந்த டே ஃபுல்லா என்ன தோணுதோ அது பண்ணுங்க. அப்பதான் நம்ம அடுத்த நாள் எந்திரிச்சு ஓடுறதுக்கான தெம்பு கிடைக்கும். பிரேக்கே இல்லாம ஓடிட்டு இருந்தோம்னா, எதுக்கு ஓடுறோம்ன்றத பர்ப்பஸே தெரியாம போயிரும். அண்ட் நம்மளால 100% கண்டிப்பா குடுக்க முடியாது. உங்களுக்கு யூடியூப்ல ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்கா? அப்படின்ற மாரி ஒரு கமெண்ட் ஓல்டு வீடியோல அத பார்த்தேன். பட் அதுக்கு நான் ரிப்ளை பண்ணவே இல்ல. எனக்கு என்ன சொல்லணும்னே தெரியல ஆக்சுவலி. ஏன்னா வந்து என் பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு என்ன எப்பவுமே தோணும்னா, நான் அவ்வளோ பெரிய யூடியூபர் கிடையாது. அப்படின்ற ஒரு ஒரு தாட் எனக்கு வந்துட்டே இருக்கும். அது ஏன் எனக்கு வருதுன்னு தெரியல. பட் அது ஒரு தப்பான தாட் தான். ஏன்னா ஒரு போற வியூஸ் வச்சோ, இல்ல வர லைக்ஸ் வச்சோ, நம்ப வந்து எடை போட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு தாட் வந்து கரெக்ட்டானது. பட் எனக்கு வந்து நான் அவ்வளோ பெரிய யூடியூபர் இல்ல அப்படின்ற மாரி எனக்கு ஒரு ஒரு தாட் இருந்துட்டே இருக்கும். பட் எனக்கு ஒரு விஷ் அப்டின்னா என்னன்னா,
லைக் நான் நெறைய பேர மீட் பண்ணணும், இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம வச்சு அப்படின்ற மாரி ஒரு ஆசை இருக்கும். ஸோ அது வந்து நான் வந்து ஆஃபீஸ்ல இருக்கும்போது ஒரு நாள் ஒருத்தங்கள மீட் பண்ணேன். நான் எதர்ச்சியா என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ளோருக்கு வெளியில வந்து நின்னுட்டுருந்தேன். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒருத்தங்க என்ன கிராஸ் பண்ணாங்க. 2 பேர் ஆக்சுவலி என்ன கிராஸ் பண்ணி போனாங்க. நான் பெருசா நோட்டீஸ் பண்ணல. எனக்கு யாருன்னே தெரியாதுல்ல. நான் அப்படியே விட்டுட்டேன். மறுபடியும் ஃபோன் பார்த்துட்டே இருந்தேன் வெளியில வந்து கொஞ்ச நேரம். அப்புறம் மறுபடியும் இப்படி கிராஸ் பண்ணும்போது வந்து அவங்களே பேசினாங்க. "நீங்க வந்து ஷேட்ஸ் ஆஃப் பவ்யா தானே?" அப்படின்ட்டு. எனக்கு ஒரு மாரி டக்குன்னு ஒரு ஃப்ளாஷ் ஆச்சு. "ஆமா" அப்படின்னேன். "நான் உங்க ஃபாலோவர் தான்" அப்படின்ற மாரி எனக்கு சொன்னாங்க. அண்ட் உங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு கூட கேட்டாங்க. அது வந்து ஒரு பெஸ்ட் மெமரி எனக்கு. ஸோ லைக் எனக்கு அத எப்படி எக்ஸ்ப்ளைன் பண்றதுன்னு தெரியல. அந்த மொமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. ஏன்னா, எனக்கு அது ஒரு ஆசை எப்பவுமே. என்ன வந்து ரெகக்னைஸ் பண்ணணும். நான் பண்றது சின்ன ஒர்க்கா இருந்தாலுமே என்ன யாராச்சும் கண்டுபிடிச்சுருவாங்களா? அந்த மாரி ஒரு சின்ன தாட் இருந்துச்சு. ஸோ, அது நடக்கும்போது ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. அண்ட் அந்த பெர்சனுக்குமே ரொம்ப தேங்க்ஸ். என்ன வந்து ரெகக்னைஸ் பண்ணி வந்து பேசி ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு போனது வந்து எனக்கு ஒரு பெரிய மொமெண்ட் தான். அண்ட் ஃபர்ஸ்ட் அது ஃபர்ஸ்ட் டைம் நீங்க தான் அப்படின்றதுனால அது இன்னுமே எனக்கு ஸ்பெஷல். அண்ட் இப்படிதான் எங்க ஊர் திருவிழா போச்சு. ஆக்சுவலி அன்னைக்கு காலையில ஸ்டார்ட் ஆயி நைட் வரைக்குமே இருந்துச்சு. ஈவினிங்க்கு அப்புறம் வந்து ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி அதெல்லாமே இருந்துச்சு. பட் நாங்க வந்து ஈவினிங் ஒரு 4, 5க்குலாம் கெளம்பிட்டோம். ஏன்னா அடுத்த நாள் எல்லாருக்குமே வேலை இருக்கு அப்படின்றதுனால. அண்ட் அந்த வீடியோஸ் நான் ஆக்சுவலி பார்த்தேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அன்னைக்கு நைட்டு நடந்தது. பட் நான் இதில எதுவுமே ஆட் பண்ணல. ஏன்னா காப்பிரைட்ஸ் கண்டிப்பா வரும் அப்படின்றதுக்காக. பட் எல்லா ஊர்லயும் எப்படி நடக்குமோ அந்த மாரி தான் ரொம்ப ஜாலியா, ஹேப்பியா, ஃபன்னா ஈவினிங் அது போச்சு. அண்ட் 48 டே பூஜாவுமே ரொம்ப சிறப்பா போச்சு. அண்ட் இவங்க தான் எங்க குலதெய்வ சாமி, வெங்கடேஸ்வர சாமி, திம்மராயர் சுவாமி இவங்க பேர் வந்து. ஸோ ஆல்வேஸ் ஃபேவரைட். திருப்பதி சாமி மாரியே தான் இருப்பாங்க. ஸோ ஆல்வேஸ் ஃபேவரைட் எங்களுக்கு. அண்ட் அங்க முடிச்சுட்டு ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு, அதுக்கப்புறம் தான் நாங்க கெளம்புனோம். ஆல்மோஸ்ட் நாங்க ஒரு டார்கெட் வந்து 5 வச்சிருந்தோம். 5க்கு அப்புறம் கெளம்பிர்லாம். அதுக்கப்புறம் லேட் ஆச்சுன்னா, அந்த வில்லேஜ்க்குள்ள வந்து லைட்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா, வண்டி ஓட்டுறது கஷ்டமா இருக்கும் அப்படின்னு 5க்கு வச்சோம். அண்ட் ஹொசூர் டூ அ சூளகிரி டூ ஹொசூர் ஹைவே வந்து இப்போ வந்து நெறைய பிளாக் இருக்கு. ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கு. அதனால ரொம்ப டிராஃபிக்கா இருந்துச்சு. ஒரு 30 மினிட்ஸ், 45 மினிட்ஸ்ல வர வேண்டியது 1 1/2 ஹார், 2 ஹார்ஸ் கிட்ட எடுத்துச்சு. ஸோ இப்படிதான் போச்சு. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் பொறுமையா வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அடுத்த வீடியோல உங்கள கண்டிப்பா வந்து பார்க்குறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். டாட்டா. பாய் பாய்.